ஓகேங்களா. சனி ஹோரை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி ஹோரை பார்க்க போறோம். இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு ஹோரை சனி ஹோரை இல்லைங்களா. சனி ஹோரை என்னென்ன பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? செவ்வாய் ஹோரை எப்படி சொன்னனோ அதே மாதிரிதான் சனி ஹோரையும். ஒருத்தர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து பயங்கரமா இருக்கு, கடன் கொடுக்கறதுக்கு வந்து சனி ஹோரையை பயன்படுத்தலாம். கடன் அடைக்க நான் வந்து எடுத்து வைக்கிறேன், காசு எடுத்து வைக்கிறேன்னா செவ்வாய் சனி இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்க வந்து பயன்படுத்திடலாம். எளிய முறையில் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து சனி ஹோரையில வந்து உங்களுக்கு ஒரு கடன் அடை, ஒரு பித்ரு கர்மா பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து சனிக்கிழமையில நீங்க வந்து பண்ணலாம். சனிக்கிழமையில ராமேஸ்வரம் போகலாம். நான் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கேன், மாந்தி வந்து பெரிய ரோல் வகிக்குது. உங்க ஜாதகத்துல வந்து மாந்தி வந்து பெரிய ரோல் வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில மட்டும்தான், சென்னை, திருவள்ளூர், திருவாலாங்காட்டுல சனிக்கிழமையில மட்டும்தான் வந்து அங்க இந்த இது பூஜை பண்ணுவாங்க. ஏன்? சனிதான் வந்து மாந்தியோட தந்தை, அதனாலேயே அப்படி கிடையாது. சனிக்கிழமை எந்த கர்ம காரியங்களுக்கு, எந்த கர்ம, இப்ப என்ன வந்து கலஸ்திர தோஷங்க அப்படின்னா நீங்க சனிக்கிழமையில வந்து கலஸ்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம். சுக்கிரன் ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திரம் பார்க்கலாம். ஆனா இந்த நான் என் ஜாதகத்துல வந்து 7ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, எனக்கு வந்து 27 வயசு தாண்டிட்டீங்க, புருவம்ல அடிபட்டிருக்கு, பல்லுல அடிபட்டிருக்குனாலே உங்களுக்கு வந்து சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து இந்த சனிக்கிழமையில சனி ஹோரையில நீங்க வந்து நிவர்த்தி பண்ணலாம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 27 மஞ்சள், அந்த விரலி மஞ்சளை வந்து எடுத்து வச்சு ஒரு வெள்ளை துணியில கட்டி அது வந்து சனிக்கிழமையில வந்து எடுத்து வச்சு 27 நாட்கள் வந்து வீட்டுல வந்து 27 நட்சத்திரங்கள், அது மாதிரி 27 நாட்கள் வந்து வீட்டுல பூஜித்து நீங்க அந்த சனிக்கிழமை அன்னைக்கு, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் கோயிலோ முருகர் கோயிலோ வந்து பாத்தீங்கன்னா 3 சுற்று சுற்றி அந்த மஞ்சளை வந்து ஓடுற தண்ணியில போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கலசர தோஷம் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும். வீட்டுல வந்து ஒரு செடி வளர்க்குறேன், சனி ஹோரையை பயன்படுத்தலாம். ஒரு நவகிரக தோஷம் நிவர்த்தி பண்ற சனி ஹோரையை பயன்படுத்தலாம். ஒரு பெரிய ஃபேக்டரி வந்து, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி மேம், சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து ஒரு இடம் வாங்க முடியாதுங்க. ஆனா சனிக்கிழமையிலயோ சனி ஹோரையிலயோ சனி தசையிலயோ 7.5 சனி காலத்திலயோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு பரம்பரையா வந்து ஒரு வீடு இருக்குனாலே அது வந்து சனி ஆதிக்கம் தான். பழமைனாலே சனிதான், குளுமைனா சனிதான். அப்ப ஜெனரேஷனா சென்னையில வந்து மயிலாப்பூர்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதி எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அப்பா அம்மாவே ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்க, அவங்கள நல்லா பாத்துட்டு இருப்பாங்க காலகாலமா. அந்த ஜெனரேஷன் ஒரு வாடகை விடுவாங்க. அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து வாடகை விட்டா கூட, இப்ப நம்ம வந்து ஒரு 15,000 ரூபாய் வீடு வாடகைக்கு விடுறோம்னா அவங்க வந்து 10,000 ரூபாய்க்கு தான் விடுவாங்க. ஏன்னா அடிப்படை தேவையே அவங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். நம்ம இப்ப எல்லாம் எதுக்கு ஓடுறோம்? ஒரு நகை வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், கடன் தொல்லை இருக்கு, இதுக்காக ஓடுறோம் இல்லையா. அவங்களுக்கு அந்த பேஸே வந்து ஒரு நியாயமா நம்ம நடக்கும் போது அந்த பேஸே வந்து அவங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி பழமை, என் தலைமுறை, இது வந்து எங்க தாத்தா சொத்து பாட்டி சொத்துன்னு வந்துட்டாலே அது வந்து சனிக்குள்ள வந்துருது. இப்ப வந்து ஒரு கோல்டு வந்து நான் வச்சிருக்கேன், பேங்க்ல வந்து பிளெட்ஜ் பண்ணிருக்கேன், அடமானம் வச்சிருக்கேன், தங்க நகைக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து இந்த பேங்கிங்கோ இல்ல வந்து சேட்டு கடையிலயோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வந்து இந்த ஒரு 100 ரூபாய் வச்சும் சனி ஹோரையில போய் கட்டி பாருங்க. வாரத்துல வந்து இப்ப வந்து நீங்க வந்து ஒரு 1 லேக்கு வந்து கோல்டு வச்சுட்டீங்க, சனி ஹோரை எடுத்துக்கோங்க. அந்த சனி ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் போய் கட்டிட்டு வாங்க. வாரம் காலையில 6 to 7 இல்ல ஈவினிங்ல வர சனி ஹோரையிலயோ கட்டிட்டு வாங்க. நான் எப்படி சூரியன்னா பகல்னு சொல்லணும், அதே மாதிரி சந்திரனும் சனியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இரவு வேலையில செம்மையா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா சனியே வந்து இருட்டு கிரகம் தான் சனி. அப்ப இந்த நான் காலையில சொன்னல, காலையில 6 to இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இரிட்டேட்டா இருப்பாரு சனிச்சோட. அப்ப நீங்க இந்த ஈவினிங் டைமை பயன்படுத்திக்கோங்க, சனி பகவானுக்கு ஈவினிங் டைம் பயன்படுத்திக்கோங்க. எல்லை கருப்பு, காவல் தெய்வங்கள், ஓகேங்களா, ஐயனார் வழிபாடு, இதெல்லாமே வந்து நீங்க சனிக்கிழமையில பண்ணும்போது பன்மடங்கு ஒரு நீங்க மத்த டைம்ல பண்றதுக்கும் இந்த டைம்ல பண்றதுக்கும் வித்தியாசம். அது ஆட்டோமேட்டிக்கா சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் சண்டேவே போகணும்னு நினைச்சேன், தெரியல இன்னைக்குதான் கொஞ்சம் லீவ் கிடைச்சது, நான் வந்து அப்படின்னு சொல்லி அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லி அவங்க சனிக்கிழமை போவாங்க. ஆனா அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த சனிக்கிழமையில நீங்க வந்து இந்த எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபடும் போது பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும்.
சனிக்கிழமை போய் ஒரு கும்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு இது இருக்கு, சாட்டர்டே ஒரு பாட்டு கூட இருக்கு, சாட்டர்டே பார்ட்டிக்கு போகலாம் வரி அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரு ஆளை வந்து முத பாக்குறீங்க, சனிக்கிழமையில விருந்து வச்சீங்கன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சனி என்னங்க, பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு. ஒரு கிரகம்னா வந்து அதுல வந்து பாசிட்டிவ். நீங்க வந்து நேர்மையா கரெக்டா இருந்தீங்கனாலே போதும், சனி பகவான் உங்களை எந்த தாக்கமும் பண்ண மாட்டாரு. உங்களை வந்து பப்ளிக் முன்னாடி ஒருத்தர் உயர்றாரு அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் தான் இல்லைங்களா. சனி பொது தொடர்பு நல்லா இருந்ததுன்னா அவரை மாதிரி உங்களை தூக்கி விட ஆளே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ சனிக்கிழமை சனி ஹோரையில இந்த மாதிரியான பயன்படுத்தலாம். நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு சனியும் சந்திரனும் இது ரெண்டுத்தையும் வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இரவுல பயன்படுத்துங்க. மற்ற எல்லா இதையும் வந்து பகல்ல பயன்படுத்திக்கோங்க. இதை மட்டும் வந்து இரவுல பயன்படுத்திக்கோங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடும் வந்து ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அல்லது வந்து பாத்தீங்கன்னா வடை, அந்த உளுந்த வடை சாற்றி நீங்க வந்து வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு நிச்சயமா சனி பகவான் வழங்குவார். ஸோ ஹோரைகள் இதுதாங்க. இந்த ஹோரைகள் எல்லாத்துலயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய சூட்சமங்கள் இந்த ஹோரையில இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரணம். ஓ மை காட், இதுவே 8 மணி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரணம். லைக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே, லைக் பண்ணுங்க. கரணம் பார்த்துடலாம். கரணம் அதே மாதிரி உங்க ஜாதகங்கள்ல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சனி, ஓகேங்களா, ராகு சனி, சனி கேது, சனி மாந்தி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகே, சூரியன் சனி இருக்குன்னா ஒரு இரிட்டேட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, செவ்வாய் சனி அப்படின்னா இவர்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைசன் மோடு. என்ன கீழே பிளஸ் மைனஸ், ஒவ்வொரு இணைவிலும் பிளஸ் மைனஸ் இருக்கு. இந்த சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கு அப்படின்னா என்னதான் அவங்களை போட்டு டவுன் பண்ணி கீழே போட்டு அமுக்கி முடிச்சு விட்டாலும் ஏந்திரிச்சு வருவாங்க. அவர்கள் தான் வந்து சனி செவ்வாய். என்ன இவர்களுக்கோட டிராபேக்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த மோடு இருக்காது, அதாவது ஒரு சமாதான மோடு இருக்காது. டக்குன்னு கொஞ்சம் சீண்டி விட்டீங்கன்னா வந்து எகிரிடுவாங்க. டக்குன்னு கோவத்துல வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான இணைவுன்னு சொல்லுவாங்க. அதே டைம் அட் த சேம் டைம் யார் முயற்சியில வந்து ஜெயிக்கிறாங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் தான். ஸோ ரெண்டுமே இருக்கு, பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குருவோட சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நியர்லி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி. அப்போ இங்க என்ன சுபர் கெட்டு போயிருக்காரு. ஓகேங்களா. இப்ப சனி வந்து ராகுவோடவோ கேதுவோடவோ மாந்தியோடவோ செவ்வாயோடவோ இருக்கு அப்படின்னா சனி கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். சனி வந்து இன்னும் வந்து அவரோட வீரியம் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா. சோ சனி பகவான் வந்து எங்க இருந்தாலும் அது வந்து உங்களோட கர்மா பண்ணதுனாலதான் நம்மளுக்கு இந்த மனித பிறவி அகைன் நான் சொல்லிட்டே இருக்கேன். கர்மா பண்ணதுனாலதான் பிறவி, இல்லைன்னா நம்மளுக்கு பிறவியே இல்லை. ஒரு சுப ஜாதகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே நீங்க மனிதரா பிறந்துட்டீங்களா கர்மா இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு குட் கர்மா பேட் கர்மா இருக்கு, இதுதான் இங்க விஷயமே. ஓகேங்களா. சோ எதுக்கு சொல்றேன்னா வந்து சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீட்டுல என்ன மாதிரி கெட்டு போயிருக்காரு, என்ன மாதிரி கர்மா இவங்களுக்கு இருக்கு, அஷ்டவர்க பரல்ல என்ன இருக்கு, இது எல்லாமே இவ்வளவு பார்க்கணும். பார்த்து நீங்க வந்து 100% கிளியர் பண்ணி உங்க ஜாதகத்தை எந்த சனிய வந்து சனியா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், யார் வந்து உங்களை கெடுக்க போறாங்களோ அவங்கதான் உங்களை காப்பாத்த போறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. யாருமே வந்து இந்த கோவில் தான் போனோம் அந்த கோவில் தான் போனோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா கோவிலுக்கும் எல்லாருமே போகலாம். நம்ம ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா தான், சரணாகதி மட்டும்தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்பே சிவம் மனமே குரு. எல்லா கிரகமும் எல்லாருக்கும் வேணும் மக்களே. வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அடுத்து கரணத்துக்கு போலாம். கரணம் பத்தி யாருக்குன்னா ஐடியா இருக்கா? கரணம்னா என்னன்னு தெரியுமா? கரணம் கரணம் கரணம்
கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. கரணத்தை பத்தி யாருக்காவது தெரியுமா? நோ. ஷாமலா தெரியாதுங்களா? கரணம் வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல. திதியில் பாதி கரணம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே. அவ்வளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைஃப்ல வந்து மாற்ற முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானதுதான் வந்து இந்த கரணம். ஸோ கரணம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 11 கரணங்கள் இருக்கு சரிங்களா? 11 மிருகங்கள். அப்ப எதுக்கு வந்து மிருகத்தை வந்து எதுக்கு ஒப்பிட்டுறாங்க? எல்லாத்துக்குமேங்க காரணமின்றி காரியம் இல்லவே இல்லை. சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு நம்மள மாதிரி வாழ்ந்தவர்கள் கிடையாது நம்மளோட முன்னோர்கள். நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட முன்னோர்கள் ஜஸ்ட் லைக் தட்னு வாழ்ந்தவர்கள் கிடையாது. ரொம்ப 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 பழமையானவர்கள் வந்து தமிழர்கள் தான். அதுலயும் வந்து ஸ்பெசிபிக்கா ரொம்ப டீசெண்டா டிசிப்ளினா வரையறை போட்டு ஒழுக்கமா வாழ்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். ஓகேங்களா? சோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அத்தனை கணிச்சு வச்சிருக்காங்க. இப்ப பவகரணம்னா வந்து அவங்க சிங்கமா? அப்படி கிடையாது. அந்த சிங்கத்தோட கேரக்டர்ஸ் எதுக்கு இவங்களுக்கு சிங்கத்தோட கேரக்டர்ஸ் இருக்கும்? சோ இந்த சூரியன் சந்திரன் வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த டைம் ஒரு செகண்ட் வரைக்கும் கணிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க முட்டாள்களா? ஒரு குழந்தை வந்து பிறக்குதுங்க சரிங்களா? இப்ப சொல்றாங்க, நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க. குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை இப்போ வந்து தலை வருது, ஒரு குழந்தை வந்து கால், என்னென்னவோ சொல்றாங்க. இந்த டைம் வச்சு கணிக்கிற டைம் வந்து செகண்ட் வந்து மாறுது. ஒரு தோராயமா இந்த டைம் இருக்கும். ஒரு பிறப்பு டைமை வச்சு 5 ஜாதகம் வந்து கணிக்கலாங்க. 5 வகையான. இந்த குழந்தை வந்து எப்போ உருவாச்சு வயித்துல, ஓகேங்களா? கருவறைக்குள்ள எப்ப போச்சு, உயிர் எப்ப இந்த கருவுக்கு வந்து உயிர். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு பிறப்பு ஜாதகத்தை வச்சு இந்த டைமுக்கு பிறந்த இந்த குழந்தை இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர் வந்திருக்கும்ன்ற அளவுக்கு நம்ம வந்து கணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானதுதான் இந்த ஜோதிடம் சரிங்களா? சோ அப்படியேப்பட்ட ஜோதிடத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. சரி, ஓகே. கரணம் வந்து 11 கரணங்கள்.